வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாங்க கோழிக்கோடுக்கு வந்தாச்சுங்க. கோழிக்கோடுக்கு வந்துட்டு நான் இப்போ தான் போகணும். பீச் பக்கம் தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் பீச் பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் என்ன வெயிலை பார்த்தீங்களா? வெயில் சரியான வெயிலாக இருக்குது. அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டில். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கிட்டு போயிட்டு கோழிக்கோடு பீச் உங்களை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக அடுத்த ஊர் போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு போவோம். போயிட்டு என்னென்னு பார்ப்போம். வந்தாச்சுங்க கோழிக்கோடு பீச்சு. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக வந்தாச்சு. அந்த ஐ லவ் கோழிக்கோடுன்னு இருக்கும், அது போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வியூவு சேம் அந்த வியூவோட பீச்சை காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு சார்ஜ் போட்டுட்டு பவர் பேங்க்லாம் சார்ஜ் போட்டு அப்படியே நம்ம அடுத்த ஊருக்கு கிளம்புறோம். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பொறுமையாக போகலான்னு இருக்கேன். ரொம்ப வேகமாக போனால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு வியூ காட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதான் கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சேம் வந்து நம்ம சார்ஜ் போடுறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதையும் பார்க்கணும். அது இல்லாமல் இருட்டிடவும் கூடாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் அது இதுக்கப்புறம் வந்து திருச்சூர் போகலான் இருக்கேன். அது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு உங்களுக்கு வெளிச்சத்தில் காட்டலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். இதை பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சேம் இப்போது ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். ஐ லவ் கோழிக்கோடுன்னு பீச் இருக்குன்னு பார்த்தா இப்படி இருக்குது. மேப்பில் வந்து பார்த்தா அந்த பக்கம் போகணுமான்னு தெரியலையே. ஆனால் அந்த பக்கம் தான் வந்தேன். இந்த ஐ லவ் பீச்சுன்ற காட்டலாம், உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம்னு பார்த்தா எங்கேயுமே காணோம். ஒருவேளை முன்னாடி இருக்கா என்னன்னே தெரியலையே. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஜஸ்ட்டு பீச் இருக்குது. போட்டு அந்த மீன் பிடிக்கிறவங்க போவாங்கள்ல, அங்கே போட் இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்குது. சரி ஓகே, வந்தாச்சு. இப்போ நேராக எங்கே போகிறோம்னா கரெக்டாக வந்து ஒரு கடையில் போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு பவர் பேங்கை சார்ஜ் போட்டுட்டு எல்லாமே பேக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து திருச்சூர் நோக்கி கிளம்புறோம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போவோம். நாளைக்கு மார்னிங்காக இருந்தாலும் போயிட்டு சேர்ந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். வாங்க, அது வரைக்கும் போயிட்டு ஜஸ்ட்டு போயிட்டே இருப்போம். சூப்பர் வியூவாக இருக்குது. ஆனால் என்ன சரியான வெயிலுங்க. நம்ம வந்து கேரளா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பாலக்காட்டிலேருந்து ஆரம்பிக்கும்போது எவ்வளோ குழுன்னு இருந்துச்சோ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக நம்ம இருக்கிறனால சரியான வெயில் தாங்கவே முடியல. ஓகே, எப்படி இருந்தாலும் ஆனால் வீடியோ போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னாங்க, சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக திருச்சூர் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா லைட்டாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதான் வந்து டக்குன்னு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் கிளம்புனா நல்லா இருக்கும்ட்டு உட்காந்துட்டேன் ஃபுல்லாக. என்னன்னே தெரிலங்க, வெயில் ஓவராக இருக்கா அதனாலயா என்னன்னு தெரில. ஸோ அதனால் டக்குன்னு உட்காந்துட்டு திரும்ப எந்திரிக்க முடியாமல் இருக்கேன். அந்த மாதிரி இதில் இருக்கேன். சரி ஓகேங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, திருச்சூர் தான் போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். போக முடியலை, இருட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நாளைக்கு மார்னிங் கிளம்பி ஈவினிங்குள்ளே இல்லைன்னா மேக்ஸிமம் நைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன். திருச்சூரோட பீச் வியூ இல்லைன்னா சம்திங் அந்த திருச்சூர் பக்கத்துலேயே ஏதாவது வியூ இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. ஆக்சுவலாங்க என்னென்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதான் டக்குன்னு உட்காந்துட்டேன், இந்த பீச்லேயே உட்காந்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, மலையாளத்தில் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. கேரளாவில் தண்ணி தான் தரமாட்டாங்கன்னு நினச்சா சார்ஜும் அவ்வளோவா ஏற்ற விட மாட்டாங்க. என்னென்னா பக்கத்தில் பவர் பேங்க் வந்து கேட்டிருந்தேன், சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை 1 பாயிண்ட் போட்டுக்கோ, அதுக்கு மேலே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. சென்னையில் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி சொன்னாங்க. இப்போது கேரளாவும் மேக்ஸிமம் நிறைய இடத்துல இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. சார்ஜ் ஃபுல்லாக வச்சா நான் பாட்டுக்கு நிறைய நேரம் ப்ளாக் பண்ணி நிறைய காட்டலான்றதே. பட் சார்ஜ்னாலே ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது.
சரி ஓகே, பவர் பேங்க் தான் வாங்கிட்டோமே, இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு நினச்சா பவர் பேங்க் சார்ஜ் போட விட மாட்டாங்க. சரி ஓகே, இப்படியாச்சும் நம்ம முடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.